அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது பீரியட்ஸ் ஹைஜீன், மாதவிடாய் சுகாதாரம். நம்ம இன்றைக்கி காலகட்டத்தில் நிறைய பெண்களுக்கு, ஈவன் டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு கூட நிறைய பேருக்கு வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்குது. அதே மாதிரி ரீப்ரொடக்டிவ் ட்ராக் இன்ஃபெக்ஷன், குறிப்பாக வெள்ளைப்படுதல், வெஜைனல் ஈச்சிங், வெஜைனலில் வந்து அன்யூஷுவலான லிக்விட் டிஸ்சார்ஜு, ஒரு கெட்ட நாற்றத்தோட டிஸ்சார்ஜ், ஃபவுல் ஸ்மெல் டிஸ்சார்ஜ்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான பிரச்சனைகள், புஞ்சை காளான் தொற்றுகள், பாக்டீரியல் தொற்றுகள், இது எல்லாமே அதிகமாக உருவாக்கிட்டே இருக்குது. அது கூடவே சேர்ந்து கருப்பையில் ஏற்படக்கூடிய வீக்கம் சம்பந்தமான நோய்கள், பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது நாளடைவில் புற்றுநோயாக கூட மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அப்போது இவ்வளவு பிரச்சனைகள் பெண்கள் சந்திக்கிறதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் அதில் முக்கியமான ஒரு காரணம் வந்து இந்த மாதவிடாய் சுகாதாரம் இன்மை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது இந்த மாதவிடாய் சுகாதாரம்னா என்ன, குறிப்பாக வந்து பீரியட்ஸ் ஹைஜீன்னா என்ன, எப்படியெல்லாம் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போது பீரியட்ஸ் ஹைஜீனா என்ன, பீரியட்ஸ் டைமில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த உறிஞ்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்சர்பன்ஸ் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து நிறைய பேர் நாப்கின் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து கிளாத் நாப்கின்ஸு அதையும் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி சில பேர் இன்றைக்கி காலகட்டத்தில் நிறைய பேர் மென்ஸ்ட்ரல் கப்ஸ் யூஸ் பண்ணுறோம். இது எது யூஸ் பண்ணாலும் அதை வந்து நம்ம எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை ப்ராப்பராக மாற்றுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஒவ்வொரு பெண்ணுமே உங்களுக்கு அந்த பேட் வெட் ஆகுதோ ஆகலையோ, நனையுதோ நனையிலையோ, கண்டிப்பாக 3-4 மணி நேரத்துக்குள்ளே அந்த பேடை மாற்றிடணும். மென்ஸ்ட்ரல் கப்பாக இருந்தால் அதை ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணி நல்ல சூப்பராக அதை வந்து நம்ம ஹைஜீனாக போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எப்படியெல்லாம் அதை சானிடைஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி சானிடைஸ் பண்ணி திரும்பவும் நீங்கள் யூஸ் பண்ண பழகணும். கிளாத் நாப்கின்ஸாக இருந்தால் ப்ராப்பராக வாஷ் பண்ணி அதை எப்படி நீங்கள் ஆன்டிசெப்டிக் லிக்விட் போட்டு கரெக்டாக வச்சு கிருமி தொற்று இல்லாமல் பார்த்துக்க முடியுமோ அந்த மாதிரியும் யூஸ் பண்ணணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து பீரியட்ஸ் டைமில் உங்கள் ஹேண்ட்ஸை நீங்கள் வந்து வாஷ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக வந்து நல்ல சோப் போட்டு ப்ராப்பராக வாஷ் பண்ணிடணும். அதே மாதிரி உங்களோட இன்டிமேட் ஏரியாஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நிறைய பேர் சோப் போட்டு கழுவி அதை வந்து நல்லா போட்டு ஸ்க்ரப் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறோம். எக்ஸ்ட்ரா ஹைஜீன் அவேர்னஸ்ன்னு நினச்சி பண்ணுறோம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் சோப்ஸு அதெல்லாம் யூஸ் பண்ணும்பொழுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய pH வந்து மாறிடும். அப்போ ஈஸியாக கிருமி தொற்றுக்கான வாய்ப்பு அதிகமாகிடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்டிமேட் ஏரியாஸில் ரொம்ப வந்து அதிகமான ஃப்ராக்ரன்ஸ் இருக்கிற சோப்ஸு, இல்லை அதிகமாக அசிடிக்காக இருக்கக்கூடிய சோப்ஸ், இதெல்லாம் யூஸ் பண்ணுறத வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இன்னர் வியர்ஸ் கண்டிப்பாக வந்து அது வந்து காட்டனாக இருக்கணும், ப்ரீதபுளாக இருக்கணும், நல்லா காற்றோட்டம் உள்ளதாக இருக்கணும். இன்றைக்கி காலகட்டத்தில் நிறையா நைலானில் வருது, நிறையா டிசைன்ஸ் வருது. இது எல்லாத்தையும் தாண்டி நமக்கு அது லூஸாக இருக்கணும். அதே சமயம் நல்ல வந்து காற்றோட்டம் உள்ளதாக, நல்ல ப்ரீதபுளாக காட்டன் ஃபேப்ரிக்காக இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி நீங்கள் பீரியட்ஸ் பேண்டஸ் போட்டால் மட்டும்தான் நமக்கு அந்த இடத்துல வந்து சூடு இல்லாமல், பிரச்சனை இல்லாமல், நோய் தொற்று கிருமிகள் அண்டாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நிறையா ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க, காலேஜுக்கு போகிற குழந்தைங்க அவங்க பீரியட்ஸோடைய அந்த டேஸை வந்து ட்ராக் பண்ணுறது கிடையாது. எப்போ பீரியட்ஸ் அடுத்து ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியறதில்ல. அப்போ எப்பயுமே கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்கிறது நல்லது. ஏன்னா சப்போஸ் நம்ம ப்ரிப்பேர்டாக இல்லை, நம்ம ஏதோ நாப்கினோ ஏதோ எடுத்துகிட்டு போகல அப்படிங்கும்பொழுது டக்குன்னு பீரியட்ஸ் ஆகிட்டோன்னா அந்த இடத்துல லோக்கலாக என்ன கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணி பழகிடுறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா அதுதான் பல நேரங்களில் நோய் தொற்று கிருமிகள் உருவாகிறதுக்கான முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். கூடவே வந்து பீரியட்ஸ் டைமில் நிறைய தண்ணி குடிக்கணும். எப்பயும் குடிக்கிறத விட ஒரு 1/2 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் தண்ணி சேர்த்து குடிக்கணும். நல்ல இரும்புச்சத்துள்ள உணவுகளை வந்து ப்ராப்பராக எடுத்துக்கணும். அதே மாதிரி அந்த பீரியட்ஸ் நாப்கினை வந்து நல்ல சுகாதாரமான முறையில் டிஸ்போஸ் பண்ணவும் நம்ம கற்றுக்கணும். இது எல்லாம் சேர்ந்து தான் நம்ம வந்து
பீரியட்ஸ் ஹைஜீன், மாதவிடாய் சுகாதாரம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இது எப்படி பேட்ஸை மாற்றணும், எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை மாற்றணும், எப்படி அதை வந்து கிருமி தொற்று இல்லாமல் பாதுகாப்பாக பார்த்துக்கணும், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம மாதம் பெண்கள் கட்டாயம் கடைபிடிக்கணும். ஏன்னா பெண்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய கருப்பை சார்ந்த நோய்களுக்கு நீங்கள் பீரியட்ஸ் டைமில் சுகாதாரமற்ற நிலையில் இருக்கிறது காரணம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, பீரியட்ஸ் டைமில் நீங்கள் வாஷ் பண்ணக்கூடிய முறை. யூஸ்வலாக எப்பயுமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட யூரினல் பார்ட் ஃப்ரண்ட் ரீஜனில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்களுடைய ஏனல் பார்ட்டை வந்து வாஷ் பண்ணணும். பின்பக்கமாக மலைவாய் இருக்கக்கூடிய ஏரியாவை வந்து வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஈஸியாக நோய் தொற்று கிருமிகள் வந்து மலைவாயிலேருந்து உங்கள் பிறப்புறுப்பு பகுதிக்கு பரவறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். இதுவும் ஒரு முக்கியமான ஒரு சுகாதார முறை தான். அதே மாதிரி உங்களோட பீரியட்ஸ் ஃப்ளோ இருக்குது இல்லைங்களா, திடீர்னு ஃப்ளோ அதிகமாகுது, இல்லை ரொம்ப கம்மியாக இருக்குது, அரை பேட் தான் நனையுது, இல்லை அதுலேருந்து கெட்ட ஒரு துர்நாற்றம் வீசுது, இல்லை வெள்ளைப்படுதலோட கலந்து வருது, அப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு மருத்துவரோட உதவியும் நாட வேண்டியதாக இருக்கும். அப்போது ப்ராப்பரான ஒரு ஹைஜீனோடு நம்ம இருந்தோன்னா பல கருப்பை நோய்களை நம்மளால் தவிர்க்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் இன்றைக்கி புரிஞ்சிட்ருப்பீங்க. பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.